மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் சொன்னார்கள், கோவைக்கு 5 ஆண்டு காலம் எதையும் செய்யவில்லை என்று சொன்னார்கள். கோவைக்கு சிறப்பு நிதியாக மட்டும் 500 கோடி முன்னாள் முதலமைச்சர் சிறப்பு நிதியாக, அதாவது ரெகுலராக கொடுக்குற திட்டங்கள் மட்டுமல்ல, சிறப்பு நிதியாக 500 கோடி கொடுத்து பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு, சாலைகள் உருவாக்கப்பட்டு, மழைநீர் வடிகாலுக்கு செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, குடிநீர் நீரை பற்றி அவர் சொன்னார். பில்லூர் 3வது திட்டம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 180 MLD புதிதாக கோவைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது. அதுவும் சொன்னார். சென்னையில் சொன்னார், எங்களுடைய கழக ஆட்சியில், அவருடைய ஆட்சியில் தான் 890 MLD கொடுத்துருக்குறோம்னு சொன்னார். நான் அதை தான் சொன்னேன். 890 MLDயை 1300 MLDயாக உயர்த்தி தந்தது தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சருடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, மழை பொய்த்து போய்விட்டால், குடிநீர் குளங்கள் வறண்டு போய்விட்டால், கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை உருவாக்கியது தளபதி அவர்கள் உருவாக்கினார்கள். 100 MLD கலைஞர் கொண்டு வந்தார். குடிநீர் திட்டம் கொண்டு வந்து ரிங் மெயினை கொண்டு வந்து முன்னாள் முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில தான் ரிங் மெயினை கொண்டு வந்து குடிநீர் திட்டத்தை உருவாக்கி தந்தது. எனவே அவர் நாங்கள் 890ங்கிறதெல்லாம் சும்மா, நாங்கள் 400 1300 MLD கொடுத்தது கழக ஆட்சியிலே தளபதியுடைய ஆட்சியில தான்.